டயட்டீஷியன் அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க, நான் வெயிட்ட குறைக்க என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே அப்ப முத்து வேகமா சொல்றாரு, பல்லு விளக்கணுமா மேடம்? இந்த டயட்டீஷியன் சொல்றாங்க, அது இல்ல, காலையில எந்திரிச்ச உடனே சீரகம் போட்ட மோரை குடிக்கணும். ரவி சொல்றாரு, என்ன நாட்டு வைத்தியம் மாதிரி சொல்றீங்க? மனோஜ் கிட்ட விஜயா சொல்றாங்க, அவங்க சொன்ன சாப்பாட சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு டயர்டே தெரியல. சொல்லிட்டு மனோஜும் விஜயாவும் உட்கார்றாங்க. சுதி ரவிக்கு பீஸா எடுத்து கொடுக்கறாங்க. அத விஜயாவும் மனோஜும் பாக்குறாங்க. ரவி சொல்றாங்க, அம்மா இந்த பீஸாவை சாப்பிட்டு பாருங்கம்மா. அதுக்கு முத்து சொல்றாரு, மனோஜும் அம்மாவும் டயட்ல இருக்காங்கடா ரவி. அப்படியாடா முத்து, தெரியாம சொல்லிட்டேன் அம்மா கிட்ட. ரவியும் முத்துவும் அந்த பீஸாவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. நைட்டு விஜயா தூங்குறப்ப விஜயாவுக்கு வகுத்த கலக்க ஆரம்பிக்குது. விஜயா பாத்ரூமுக்கு போயிட்டு வர்றாங்க. மனோஜுக்கும் நைட்டு தூங்க போறப்ப வகுரெல்லாம் வலிக்குது. அவரும் பாத்ரூமுக்கு போயிட்டு வர்றாரு. கடைசியில 2 பேர்னாலையும் முடியாம பெட்ல வந்து கஷ்டப்பட்டு உட்கார்றாங்க. 2 பேரையும் கஷ்டப்பட்டு ரோகிணியும் அண்ணாமலையும் கூட்டிட்டு வர்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் லைட்ட போட்டுட்டு ஹால் ரூமுக்கு வர்றாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, வகுத்துக்குள்ள ஏதோ சத்தமா கேக்குது முத்து. முத்து சொல்றாரு, என்ன மனோஜ் ரேடியோ வச்சிருக்க சத்தம் வர்றதுக்கு? மனோஜ் சொல்றாரு, அம்மா இந்த டயட்லாம் வேண்டாமா. மனோஜ் நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா, டயட்லாம் நமக்கு ஒத்தே வராது. எல்லாரும் மனசுக்குள்ள சிரிக்கிறாங்க விஜயாவும் மனோஜும் பேசுறத பார்த்து. நாளை சந்திப்போம்.